மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2BHK மற்றும் 3BHK அபார்ட்மெண்ட்ஸ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். தமிழக அரசின் நீட்டு விலக்கு சட்ட மசோதாவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளல. இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, சட்ட ரீதியாக என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம், சட்டப்பேரவை கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் 9ஆம் தேதி முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு. இது தொடர்பான அறிவிப்பும் சட்டப்பேரவையில் அவர் சொன்னார். இது நாடகம் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை திசை திருப்புவதற்கு இது ஒரு நாடகம் அப்படிங்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான தார்மீக உரிமையே இல்லை இந்த விஷயம் பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா எங்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உணவு பாதுகாப்பு மசோதா, உதயமின் திட்டம், நீட் விலக்கு அந்த காலகட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மோடியோட சாஷ்டாங்கமா படுத்திருந்து அந்த மோடி சொன்னது எல்லாத்துக்கும் தலையாட்டி இந்த 3 சட்டங்களை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஒவ்வொரு முறையும் பேசும்போது என்ன சொல்றாரு, நாங்கள் ஒன்றிய அரசோடு அனுசரணையாக இருந்து 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் அப்படின்னு பேசுவார். நீங்க பார்த்திருப்பீங்க. 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமியால ஏன் நீட் விலக்கு மசோதாவை நீட் விலக்க நீங்க பெற முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. முதல் ஒரு விஷயம் இருக்கு. 2வது, அன்றைக்கு அனுப்பப்பட்ட சட்டமன்றத்துடைய தீர்மானத்தை கோர்ட்ல வர வரைக்கும் அமைதியா இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டம். ஆனா இன்னைக்கு ஒரு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு வரும்போது அந்த சட்டத்துக்கு அனுமதி தராம ஆர் என் ரவி கிடப்புல வச்சிருந்தாரு. ஆர் என் ரவி கிடப்புல வச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதை திரும்ப அனுப்பப்படும் போது திரும்ப தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறோம். திரும்ப தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பும் போது ஒன்றிய அரசுல அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கணும். ஆனா கொடுக்காம குடியரசுத் தலைவர்கள் திரும்ப அனுப்புறாரு. அப்ப குடியரசுத் தலைவர் திரும்ப அனுப்புறதுல எந்த விதமான ஒரு ஒரு நியாயமே இல்லைல்ல. நீங்க ஒரு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? சட்டமன்றம் யாரால் நடத்தப்படுது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தால நிறைவேற்றப்படுற ஒரு தீர்மானத்தை ஒன்றிய அரசோடைய குடியரசுத் தலைவர் இன்னைக்கு அதை திரும்ப அனுப்புறாங்க. அப்ப அந்த சட்டமன்றத்துக்கான மரியாதை என்ன இருக்குது சொல்லுங்க? அப்ப சட்டமன்றத்துல ஒரு சொல்ல வருது என்னன்னா, திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்பதான் இது கொண்டு வரப்பட்டது. இது அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆட்சியில் இருக்கும்போது தான் கொண்டு வரப்பட்டது. 2வது, இவங்க கடைசியா தேர்தலை சந்திக்கும் போது நாங்க எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, 2016 அம்மையார் உயிரோடு வரைக்கும் விலக்கு இருந்ததா இல்லையா? இதான் என்னோட கேள்வி. அதன் பிறகு அது எப்படி மாற்றப்பட்டது? அப்ப யாரு கூட்டணியில இருந்தா, யார் இங்க ஆட்சியில இருந்தா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. சோ நீங்க பதில் சொல்லவே தயாரா இல்லாத போது நீங்க மோடியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணன்றதை முதல்ல ஒத்துக்கலுங்க. நாங்க இன்னைக்கு கொண்டு வந்த சட்டம் குடியரசுத் தலைவர் நிராகரிச்ச உடனே மறுநாள் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறோம். உடனடியா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம். இதே மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்களா தான் என்னோட கேள்வி. ஒரு பக்கம் ஆளுநர் அவர்கள் அதை கிடப்புல போட்டாரு, இன்னொரு பக்கம் அன்னைக்கு ஒன்றிய அரசு நிராகரிச்சத நீங்க வெளிப்படையா சொல்லவே இல்லை. கோர்ட்ல கேஸ் வரும்போதுதான் நீங்க அதை சொன்னீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க, இவங்க மத்தியில ஆட்சியில இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, அது கூட்டணியில இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, தமிழக முதல்வர் பேசினாவே அனைத்தும் பொய் அப்படிங்கிறது தான் தமிழக மக்கள் இனிமே நினைக்கணும். அவர் பேசுறதெல்லாம் பொய் அப்படின்னு தான் தமிழக மக்கள் நினைக்கணும். அந்த அளவுக்கு பொய் பேசுறாங்க. மத்தியில கூட்டணி ஆட்சி இருக்கும்போது இவங்க என்ன பேசுனாங்க, அம்னிசியா வந்துருச்சா அப்ப அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், பாஜக ஆட்சிக்கு வந்ததுங்கிறதுனால எதிர்த்து இந்த மாதிரி பேசுறாங்க, காங்கிரஸ் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட ஒரே கேள்வி சார், எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் காங்கிரஸ், நேரு, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தின்னு பேசுவீங்க? நீங்க தான் 56 இன்ச்சு உள்ள மார்பல உள்ள நபராச்சே. நேருவோ இந்த இந்திரா காந்தியோ கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நீங்க நடைமுறைப்படுத்துறீங்களா? இன்னைக்கு ஆர்டிகல் 370 பத்தி என்ன கண்டிஷன் காங்கிரஸுக்கு? நீங்க திரும்ப பெற்றுட்டீங்களா இல்லையா? முத்தலாக் சட்டத்தை பத்தி காங்கிரஸுக்கு என்ன? இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது, நீங்க எடுக்கிறீங்களா? இன்னும் மக்கள் தொகையை கணக்கெடுக்க இல்லையா? என்னோட ஒரே கேள்வி. அதிகாரத்துல நீங்க இருக்கீங்க,
ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு மாநில அரசு வேண்டான்னு சொல்லும் போது நீங்க அதை விட்டு கொடுத்துருங்களா? இது மத்திய மாநில அரசு கையிலே இல்ல, உச்சபட்ச அதிகாரமான குடியரசுத் தலைவரும் நிராகரிச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றத்திலே இந்த மாதிரி வந்துருச்சு. இவங்க வந்து வேணும் நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறாங்க. நீட் தேர்வை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு இவங்களுக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு புரியுது உங்க கேள்வி. என்னுடைய கேள்வி என்னன்னா, உச்சநீதிமன்றம் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? டெல்லி மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? டெல்லி மாநிலத்தோட பறிப்பு சட்டத்தை எடுத்து உரிமை பறிப்பு சட்டத்தை கொண்டு வந்தீங்களா இல்லையா? இடி டைரக்டர்ல, அமலாக்கத்துறை டைரக்டர் விஷயத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீங்க உடனடியாக ஆர்டினன்ஸ் மாத்தினீங்களா இல்லையா? அதே மாதிரி தேர்தல் நியமன ஆணைய மசோதா, அது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அதை நீங்க ஏத்துனீங்களா? அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து உங்களுடைய சட்டத்தை மாத்துறீங்க. உங்களுடைய சுயநலத்துக்கு, உங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு வாழ வைக்கிறதுக்காக நீங்க இதை செய்றீங்க. பட் ஏழை மாணவர்கள் கேட்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கன்னா அதை உங்களுக்கு புறக்கணிக்கிறீங்க. கேட்டா நேரு, இந்திரா காந்தி. தமிழிசை ரெண்டு கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா, நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வேற இருக்கு. நீட் விலக்கு அளிக்க முடியாது என்று தெரிந்தும் முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொன்னீர்களா? அப்படி தெரிந்தும் சொன்னீர்கள் என்றால் பொய் சொல்லியிருக்கீங்க. இல்லை தெரியாமல் சொல்லிவிட்டோம் என்றால் இந்த அடிப்படை சட்டம் கூட தெரியாதவங்களாக நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல சார், வாக்குறுதியோ பொய்யான வாக்குறுதியை பத்தி பேசுறதுக்கு அக்கா தமிழிசைக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இந்த நாட்டுடைய பிரதமர் 2014 ஆட்சிக்கு வரும்போது சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்ம இன்னைக்கு பேசுவோமா? இன்னைக்கு வரைக்கும் நாங்க சட்ட போராட்டம் நடத்துறோம் சார். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மன்றத்துல போராடுறோம் சார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா 2014 மோடி அவர்கள் வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது அவர் சொன்னார் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா? 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னார், செஞ்சுட்டாரா? ரூபாவை மதிப்பை கட்டுப்படுத்தணும் செஞ்சாரா? டோல் எல்லாம் எடுத்துட்டு சொன்னார், செஞ்சாரா? விலைவாசியை கட்டுப்படுத்தணும் சொன்னார், செஞ்சாரா? என்ன செஞ்சார் இந்த நாட்டுடைய பிரதமர்? அப்ப இந்த நாட்டுடைய பிரதமரை எந்த இடத்துலயும் கேள்வியே கேட்க கூடாது, நீங்க அவரை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கீங்க சார். இது எங்களுடைய உரிமைன்னு கேட்கிறோம். உங்களுக்கு எங்க பிரச்சனைன்னு தான் நாங்க கேட்கிறோம். இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்துல பாஜகவை தவிர எல்லாரும் இந்த தீர்மானத்தை ஏத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் நீங்க எப்படி ஆதரிச்சு பேசுவீங்க? சோ நீங்க உங்களை மாத்திக்கணுமே தவிர எங்க மேல குறை சொல்றதே ஒரு. அதாவது அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அதாவது திமுக காரங்க நடத்தும் மெடிக்கல் காலேஜில் சீட் வேணுங்கிறதுக்காக நீட் தேர்வை வந்து வேணாங்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை உணர்ந்து பேசணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் வேண்டாம் சொல்லுது, தீர்மானம் நிறைவேற்றுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க இருந்து பிரச்சனைன்னு கேட்கிறேன் சார். நாங்க கேட்கிறேன், வடகிழக்கு மாநிலங்கள்ல சிறப்பு அந்தஸ்து இருக்கா இல்லையா சில விஷயங்கள்ல? இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து இடஒதுக்கீடு 69%, எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. இப்ப சுயமரியாதை திருமணத்தை வந்து அங்கீகரிச்சது வந்து நம்ம தான் முதல்ல அங்கீகரிச்சிருக்கோம். அது இந்து திருமண விலக்கு சட்டத்துல இருந்து அது விலகி இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி அடிப்படையில நீங்க தமிழ்நாட்டுக்கு விட்டு கொடுக்காம நீங்க மேலும் மேலும் அதே தப்பா பேசினா என்ன அர்த்தம்? உங்களை மக்கள் புறக்கணிக்கிறாங்க, ஏன் உணர மாட்டீங்க? சோ மக்கள் விரோத ஆட்சி வந்து பாஜக ஆட்சி, மோடி ஆட்சி. சோ மக்களுக்கு எதிரான சட்டங்கள், மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வரீங்க நீங்க. அப்ப நீங்க கொஞ்சமாவது மக்களுக்காக நடந்துகிட்டா நல்லதுன்றது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு அது தொடர்பான ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றி அனுப்பி வச்சதோட திமுக அரசு அதன் கடமையை முடிச்சுக்கிச்சு. அங்கே இருக்கிற ஒன்றிய அரசும் இதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு சொல்லி தூக்கி போட்டுருச்சு. இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து திருப்பி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. திமுக அரசு வந்து திருப்பி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இதில் வந்து ஏற்கனவே நடத்தப்பட்ட சட்ட போராட்டங்களும் சட்ட முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் அடுத்தது என்ன மாதிரியான போராட்டத்தை இவங்க கையில் எடுக்க போறாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துமா அப்படின்னு கேட்கிறார் ராமதாஸ். ஐயா ராமதாஸா இருக்கட்டும், அக்கா தமிழிசையா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி சார், எல்லாரும் நீங்க கூட்டணியில இருக்கிற பாஜகவை பத்தி ஏன் சார் கேள்வியே கேட்க மாட்டீங்க? அதிகாரம் மொத்தமே தன்னகத்தே வச்சிருக்கிற மோடியை பார்த்து ஏன் சார் கேள்வி கேட்க மாட்டீங்க? 56 இன்ச்சு மார்பல உள்ள மோடியை பார்த்து உங்களுடைய கூட்டாளி சார், நான் திரும்ப சொல்றேன், ஐயா ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய கூட்டாளி. அவரு உங்க கூட்டாளி கிட்ட நீங்க நேரடியா போங்க, உங்க கோரிக்கையை சொல்லுங்க, நிறைவேற்ற சொல்லுங்க. அந்த பேரு பெருமையெல்லாம் கூட நீங்களே கூட எடுத்துக்குங்க. எங்களுக்கு நிறைவேற்றினா போதும் தானே நாங்க சொல்றோம். ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக அடிப்படையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தன்னுடைய அனைத்து விதமான சக்திகளையும் பயன்படுத்தி
போராடுதா இல்லையா அந்த பிரச்சனையில? வெளிப்படைத்தன்மையோட செயல்படுதா இல்லையா? இதைத்தானே நம்ம பார்க்கணும். நீங்க பேசுற அத்தனை பேரும், குற்றம் சொல்ற அத்தனை பேருமே பிஜேபியோட கூட்டணியில இருக்கீங்க. உங்களுக்கு உண்மையான தமிழ்நாட்டு மேல பற்றோ பாசமோ அக்கறையோ இருந்தா உங்க கூட்டாளியோட, உங்களுடைய தலைவனோட, உங்க ஓனர் கிட்ட போய் சொல்லி நீங்க வாங்கி கொடுங்க விலக்கு. அந்த விலக்கு பத்தி யாரும் பேசவே மாட்டீங்களே. நீங்க சட்டமன்றத்தால நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எப்படி நீங்க திரும்ப அனுப்புவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லையே, திராணி இல்லையே. எங்க மாநிலத்துக்கு வேணும், எங்க மாநில மக்களுக்கு வேணும், எங்க இளைஞர்களுக்கு வேணும், அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு சொல்லுங்க. பேசவே தயாரா இல்ல சார் இவங்க. மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான இந்த முயற்சி எந்த வகையிலும் பலனளிக்காதுங்கிறார் ராமதாஸ். இன்னைக்கு வந்திருக்க ஒன்றிய அரசோட தரவுகள் பாருங்க சார். இன்னைக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நம்பர் 1 மாநிலம் சார் தமிழ்நாடு. இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கு, முதலமைச்சர் அதை இன்னைக்கு பகிர்ந்திருக்காரு. எந்த பிரச்சனை நாங்க திசை திருப்புறோம்? சோ மக்களுக்கான அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக தளபதியோட ஆட்சி நடத்துக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த பிரச்சனையும் திசை திருப்ப வேண்டிய அவசியம் முதல்ல இல்ல. அதை முதல்ல அவங்க உணரணும். நாடாளுமன்ற இரு அவையிலும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியாச்சு. இதை இஸ்லாமிய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் தான் எதிர்க்கிறாங்க. தவறான கண்ணோட்டத்துடன் தவறான தகவலை வெளியில பரப்புறாங்க அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், மோடி ஆட்சியில, இந்த 11 வருஷம் ஆட்சியில மதவாதத்தை மட்டுமே மூலதனமா வச்சு, மதத்தை மட்டுமே வச்சு ஓட்டு கேட்ட கட்சி தலைவர் பாஜக தலைவர் மோடி அவர்கள். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படும், உங்ககிட்ட 2 மாடு இருந்தா 1 மாடை பறிச்சிருவாங்க, உங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு தெத்திருவாங்கன்னு சொன்னது மோடி அவர்கள். சார், இந்த நாட்டுல பல்லாண்டு காலமா இருந்த ஆர்டிகல் 370 திரும்ப பெற்ற கட்சி பிஜேபி. முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து மொத்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நின்ன கட்சி பிஜேபி மோடி. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களை கொண்டு வந்து சிறுபான்மை மக்களுக்கு தண்டிச்ச கட்சி பாஜக கட்சி. நீங்க ராமர் கோயில் பிரச்சனையில இருந்து, அதுக்கு அடுத்தது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துல இருந்து எதையுமே நீங்க மறந்திருக்க முடியாது. மோடியும் பிஜேபியும் அமித்ஷாவுன்றது யாருன்ற உலகத்துக்கே தெரியும். நீங்க திடுதிப்புன்னு வகுப்பு மசோதா, வகுப்பு திருத்த வக்ஃப் போர்டு மசோதாவை பத்தி நீங்க பேசும்போது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. வெறும் 1,20,000 கோடிக்கு நீங்க அந்த சொத்து உங்க கண்ணை உறுத்துதுன்னு சொல்லி நீங்க அதை போய் கை வைக்கிறீங்க. என்னோட ஒரே ஒரு கேள்விதான் சார், இப்ப உங்களுடைய சொத்து இருக்கு சார், உங்களுடைய சொத்துக்கு வேற ஒருத்தர் கார்டினா போட்டா நீங்க ஏத்துப்பீங்களா சார்? அப்போ ஒரு முஸ்லீம் அவரு தன்னுடைய நன்கொடையா கொடுக்கிற ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கிற ஒரு சொத்து சார் அந்த சொத்து. அந்த சொத்தை நிர்வகிக்கிறதுக்கு வேற ஒரு நபர் நிர்வகிப்பாங்கன்னு சொன்னா அது எந்த வகையில சார் நியாயம்? அப்ப நீங்க வேணும்னே அந்த மக்களை கஷ்டப்படுத்தணும், துன்பப்படுத்தணும், பிளவுவாத அரசியல் பண்ணணும், ஏன்னா சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அப்ப திரும்ப ஒவ்வொரு தடவையும் பிஜேபி என்ன பண்ணும், இந்து முஸ்லீம்னு பிரச்சனையை உருவாக்கும். சோ இந்த பிரச்சனையை உருவாக்கி தான் ஆட்சியை நீங்க தக்க வச்சுக்கிறீங்க. பலருக்கு சொந்தமான நிலங்கள் வகுப்பு சொத்துக்களாக உரிமை கோரப்படுவதால அந்த சொத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு தான் இந்த புதிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறாங்க பாஜக. ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒரு செயலை யார் செய்யறாங்கன்னு முக்கியம். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, பிஜேபி எப்படி ஒரு காலகட்டங்கள், இன்னைக்கு இல்ல எந்த காலகட்டங்களிலேயே பிஜேபி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருந்ததே இல்லையே. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா பிஜேபி இருந்ததுன்னு சொல்லி ஒரே ஒரு சம்பவத்துல. சார், இன்னைக்கு வரைக்கும் மதம் மட்டும் தானே சார் பிஜேபிக்கு மூலதனம். அப்போ மதத்தை மட்டுமே நோக்கமா வச்சு மத ரீதியா மக்களை பிளவுபடுத்தி இன்னொருத்தர் சொத்தை போய் நீங்க எதுக்கு சார் கை வைக்கிறீங்க? அதுல எதுக்கு சார் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வரணும்? அந்த பிரச்சனையை அவங்களே பாத்துக்க போறாங்க சார். இங்க எல்லாத்துலயுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு வரும்போது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வக்ஃப் போர்டு இருக்கு, அவங்க தீர்க்க போறாங்க சார். அதுல எதுக்கு சார் நீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க, சம்பந்தம் இல்லாம தலையிடுறீங்க? அது அவசியமே இல்லையே. சோ தேவையில்லாத பிரச்சனையை நீங்க தேவையில்லாத காலகட்டங்கள்ல நீங்க இழுக்கிறதுனால கட்டாயமா மக்கள் உங்களை நிச்சயமா புறக்கணிப்பாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. 2026 தமிழகத்துல கால் ஊன்றுவாங்கிறாங்க. அதாவது அக்கா தமிழிசை ஸ்டைல்லயே சொல்லணும்னா, தாமரை மலரே மலராதுன்றதுதான் நான் சொல்ல முடியும். அவங்க சொல்லுவாங்களா ஒரு வேகமா, அந்த மாதிரிலாம் இன்னைக்கு மக்கள் நீங்க மக்களுக்கு எதிரான சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வர எதையும் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கொண்டு வர விலைவாசி உயர்வை பத்தி எல்லாம் யாரும் பேசுறதே இல்ல.
அதெல்லாம் திசை திருப்பது தான் இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப டோல் ரேட் ஏறி இருக்கு சார். டோல் ரேட் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி உயரும் சார். வாடகை உயரும், வண்டி வாடகை உயரும், லேபர் உயரும், எல்லாமே உயரும் சார். அப்ப நீங்க மக்களுக்கு எதிராக மட்டும்தான் சட்டங்களை கொண்டு வர்றீங்களே தவிர மக்களுக்கு ஆதரவான எந்த சட்டத்தையும் நீங்க கொண்டு வரல சார். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.